மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, யார் ஆரியர்கள், யார் திராவிடர்கள்? இது எப்படி புரிஞ்சுக்குது? அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் நம்ம வாழ்க்கையில தான் இருக்காங்களா? இல்லை நான் தான் ஆரியனா, நான் தான் திராவிடனா? அப்போ தமிழர் எங்கே இருக்காங்க? இந்த இந்துத்துவா அப்படின்னு சொல்கிற இந்த கான்செப்ட் நிறைய இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் டீபாங் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பழமையான தொன்மையான நம்ம நாகரிகம், இந்த நாகரிகம் உச்சபட்சத்தில் இருக்கிறப்ப பட்டு ஆடை இது உடுத்தி அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாக இருந்த ஒரு காலத்தில் வெளிநாட்டில் யூரோப்பில் இருக்கிற இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து மரத்தில் தாவிட்டு இருந்தாங்களாம். அதாவது நம்ம நாகரிகம் எந்த அளவுக்கு முதிர்ச்சியான காலத்தில் குமரி கண்டம் வரைக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் அரிஸ்டோட்டல் பிளேட்டோலாம் ஒரு சின்ன குழந்தையா இருந்தாங்களாம். அப்போ அப்பேற்பட்ட நாகரிகம், தலை சிறந்த நாகரிகம், நம்மளுக்கு இருக்கிற அந்த புக்ஸு மட்டும் அவ்வளோ இதாக இருக்குது. இப்போ ஏற்பட்ட நாகரிகம் நேற்று வந்தவங்க ஒரு தியோரி உருவாக்குறாங்க, நம்ம அதை கேட்டுட்டு பேசாமல் இருக்கோம். இந்த ஆரியன் திராவிடியன் தியோரி உருவாக்குனதே யாரு? யூரோப்பியன்ஸ். இவங்க யாரு நம்ம விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு? ஸோ இந்த கான்செப்ட் வந்து அவன் தான் உருவாக்குனா. நம்மளுக்கு இந்த மாதிரி கான்செப்டே இல்லை. ஆரியன் ஒருத்தர் திராவிடன் ஆரியன் கான்செப்ட் வேற அர்த்தம். இது வந்து ஆக்சுவலி ரீஜனல்ல ஒரு விஷயம். அது அப்புறம் நான் வரேன், அதுக்கு வரேன். ஆனா இந்த ஒரு குழப்பத்தை உருவாக்குனதே முதல்ல வந்து யூரோப்பியன். இப்போ இவங்களாம் சொல்றாங்க இந்த மாதிரி பேசுறவங்க வந்து எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தா இது எல்லாமே யூரோப்பியன் நம்மளுக்கு கொடுத்த இந்த விஷயம். இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ தொன்மையான நாகரிகம் சொன்னது நீங்கள் கேட்க மாட்டீங்க. நேற்று வந்தவன் நம்ம ஆட்சி பண்ணவன் ஒரு சதி பண்ணுறான், அவன் சொன்னதுக்கு கேட்டு நீங்களா அடிமையாக இருக்கீங்களா? அது எவ்வளோ பெரிய அநியாயம். நம்ம இந்தியாவில் செய்யப்பட்ட மிகப்பெரிய சூழ்ச்சி, மிகப்பெரிய அநியாயம். நான் இப்போ வரைக்கும் கோவப்படுறேன். ஏன் இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி பேசாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னன்னா ஆரியன் திராவிடியன் மித் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளோட சாஸ்திரத்தில் நம்மளோட இதில் எங்குமே அதில் பற்றி பேசலை. இவங்களாவே ஒரு தியோரி உருவாக்குறாங்க. ஏன்னா யூரோப்பியனுக்கு ஒரு சுப்ரீமசி ஒரு இது இருக்கும், அதாவது உலகமே நம்ம கீழே தான் இருக்கணும். இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, மேக்ஸ் முல்லர் வந்து வராரு, இந்தியாவுக்கு வராரு. இப்போ வந்து இந்தியாவில் வந்து அந்த டைமில் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணுறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க, இந்தியா சிஸ்டம் பற்றி நீ புரியுறப்ப மேக்ஸ் முல்லர் ஒருத்தர் ஸ்காலர் என்ன செய்கிறாரு, நம்ம வேதத்தெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கப்ப அவர் பார்க்குறாரு, என்ன அதுக்கு முன்னாடி சில பேர் பார்த்துருக்காங்க, என்ன இந்த லாங்குவேஜ் ரொம்ப க்ளோஸ் டு இங்கிலீஷாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கிலீஷ் வார்த்தை முக்கால்வாசி சொல்ல முடியாது, நிறையா வார்த்தை டிரைவ்ட் ஃப்ரம் சன்ஸ்கிரிட். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது சன்ஸ்கிரிட் வார்த்தை. சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. ஓகே. செப்டம்பர்னா சப்தமி, அஷ்டமி சொல்றோம்ல, அட்டுனா 8, அது வந்து அக்டோபர். நவமி நவம்பர், நவராத்திரி சொல்றோம்ல, நவனா இது, நவமினா நவம்பர். தசமி டிசம்பர். ஏகா, த்வி, த்ரிகோணமிதி முதல்ல நம்ம இந்திய சாஸ்திரத்தில் இருக்கு. ட்ரிகோனமெட்ரி அது அப்படியே மொழிபெயர்த்து வெள்ளக்காரன் கொடுத்துனா அவன் பேர் வாங்கிட்டான். ஆனால் இந்த மேட்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயம் இவர் பார்க்குறாரு, இன்னும் இந்த லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்கு. மெட்டர்னல் வந்து மாத்ரு, பெட்டர்னல் பித்ரு, பிராத்ரு, ஸ்வஸ்ரு, பிரதர் சிஸ்டர். அந்த மாதிரி ஒரு வாரத்தில் பார்க்குறவர் அசந்து போறாரு, இன்னும் நம்ம லாங்குவேஜ் வந்து இங்கே உள்ள நம்மளோட லாங்குவேஜோட மூலம் இங்கே இந்தியாவில் கிடக்குது. அதுதான் இங்கதான் இந்த ரூட்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னா இந்த விஷயத்தெல்லாம் அனுப்புறாரு யூரோப்புக்கு அனுப்பி சொல்லிட்டு அவங்களே முதல்ல அப்படின்னா ஒரு காலத்துல நாகரிகம் எல்லாமே தோன்றுது இந்தியா தான், இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. முதல்ல வியக்குறாங்க, நம்மளாம் எவ்வளோ பெரிய உலகத்துல எல்லாமே ஒன்னா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வியந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறப்ப இவங்க பாலிட்டிக்காக தானே வந்தாங்க முதல்ல, அதாவது இந்தியா வந்து ஆட்சி பண்றப்ப அப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன அந்த நரேஷனை மாத்துறாங்க. இல்லை எப்படி வந்து ஒரு கருப்பு இன மனிதம் நம்ம வந்து உலகத்தில் சுப்பீரியர் இருக்கும், எப்படி இவங்க நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து ஞானத்தை கொடுத்த மூதாதையர் இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சுப்பீரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன செய்யுது, நம்மளை மட்டும் இது பண்ணுறதுக்காக ஒரு தியோரி உருவாக்குறாங்க. அதாவது இல்லை இந்த லாங்குவேஜ் இங்கேருந்து வர சான்சஸ் இல்லை, எங்கேயோ ஒரு மிடில் சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வந்திருக்கும், அதாவது ஈரான்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு தியோரியை வந்து முன்னுக்கு வைக்கிறாங்க. என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, இப்போ வரைக்கும் அந்த தியோரி ப்ரூஃப் பண்ண முடியல. அது அப்படியே ஆகாயத்தில் நிற்கிது. ஆனால் அது நம்பிட்டு யார்த்தமா இருக்கா, திராவிடியன் மூவ்மெண்ட் தான். திராவிடியன் மூவ்மெண்ட் இருக்காங்க இந்த பெரியார்ல. இந்த பீரியட் என்ன சொன்னா, இதுங்க சொல்றத வேத வாக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இது எங்கேருந்து வந்துச்சு, இது ஏன் வந்துச்சுன்னு ப்ரூஃப் இது வரைக்கும் இண்டோ யூரோப்பியன் புரோட்டோ ஈரானியன் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல. புரோட்டோ ஈரானியன் அது வந்து ஒரு ஹைபோதசிஸ் மாதிரி, அதாவது இப்படி இருக்கலாம்னு செஞ்ச ஒரு விஷயம், அதோட விளைவு ஒரு பிரம்மையா குழப்பி விட்டுருக்காங்க. அது அவங்க சில அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, சில ரிசர்ச் காமிச்சிருக்காங்க, ரெஃபரன்ஸ். இதை வந்து இதனால தான் காரணம். அதாவது
யூரோப்லேருந்து ஒரு ஒரு இனம் வந்து ஆரியன்னு சொல்லிட்டு ஒரு இனம் வந்து தேரோட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்தியாவை மாற்றிருச்சு. அது வந்து இந்த சரஸ்வதி மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. வித்தியாசமான இது வந்துச்சு. அது வந்து யூரோப்லேருந்து வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுதான் ஆரியன் நம்ம சொல்கிறோம். யூரோப்பியன் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த காலத்திலும் நம்ம கீழே போகக்கூடாது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு திமிரு. அப்போ இதனால செஞ்ச சதி. இந்த சதி என்ன சொன்னால், இந்த சதிக்காக எந்த ஒரு லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இல்லை. லிட்ரேச்சர்னா நம்ம வேதத்திலையும் புராணத்திலையும் இந்த மாதிரி ஒரு இதே இல்லை. நம்ம என்னப்பா நம்மளை வச்சு ஒருத்தன் ஒரு கதை சொல்கிறான். அதாவது நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்ம இன்னொருத்தவங்க வந்துட்டு ஓ ஃபேமிலி இது இப்படி தெரியுமா சொன்னா உங்களுக்கு எப்படி கோவம் வருமா இல்லையா? நம்மளுக்கு ஏன் கோவம் வர மாட்டேது? அப்போ ஒரு சொல்லிட்டு இருக்க நம்மள ஆமாச்சம் போட்டுக்கணும், அவனா பெரியவனா? நாகரிகத்தில் நான் முதல்ல நிற்கிறேன், நீ யார் என்னை பற்றி பேசுறது? அப்படி இந்தியா முதலையே அது நின்றுக்கணும். அது பிரச்சனைனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்களாம் பேசுறதுக்கு வாயில். ஸோ இப்போ கம்மிங் டு த மேட்டர், இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து ஒரு தியோரி உருவாக்கிட்டாங்க. அந்த தியோரி அப்படியே மாட்டிக்கிச்சு. யாரு? திராவிட மூவ்மெண்ட், அதாவது ஆரியன் மைக்ரேஷன் தியோரி. அப்போ என்ன சொன்னாங்கன்னா யூரோப்பியன்லேருந்து ஒரு இனம் வந்துச்சு. இந்த இனம் வந்து அதோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா ஒரு நைட்டில் இவங்க மாற்றிட்டாங்களாம். அப்போ யூரோப்பில் போய் பார்த்தா அவங்க இந்த மாதிரி பேசினதுக்காக ஒரு எவிடன்ஸ் இல்லை, அவங்கள இந்த மாதிரி கதையும் எவிடன்ஸ் இல்லை. அப்போனா அவங்க பூமியிலையும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கணுமா இல்லையா? அதாவது ஆரியன் சம்மந்தப்பட்ட நம்ம புராண கதையும் எந்த ஒரு கதையும் எதுவுமே இல்லை. இவங்களாவே ஒரு சின்ன ஒரு ஹைபோதசிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு அனுமானம் பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியில் வந்து சில எவிடன்ஸ் வைக்கிறாங்க. என்னென்ன எவிடன்ஸ்னால் டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்குது. அதாவது இந்த மேலே இருக்கிற ஆரியன் வந்து ஏதோ ஒரு வகையில் யூரோப்பிலையும் சம்மந்தப்பட்ட ஒரு ஜீன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இதை வந்து இங்கேருந்து வந்திருக்காங்க. அதுக்கு முன்னே ரத்தம்னா சேரியட் இந்தியாவில் இல்லை. அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இது எத்தனையோ காலமாக இந்தியர்களை அப்படி அமைக்கிருச்சு. என்னன்னா எவ்வளோ பொறுமையாக நம்ம இருந்தோம், ஒரு செகண்ட் அவன் நம்மளை கவுத்திட்டான். அதுலேருந்து நம்ம வீழவும் முடியல, அதெல்லாம் நம்ம வெளியே வரவே முடியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இடையில தான் இதை வந்து டீபங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி நிறைய பேர் டீபங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க விலைக்கான கேட்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபிசிக்கல் எவிடன்ஸ் வேணும், அதாவது ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ் வேணும். ஆர்கியோல எவிடன்ஸு பறக்க கொடுத்தாச்சு. என்ன எவிடன்ஸ்னா, இப்போ ராக்கி கர்ஹின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து தோன்றாங்க, கீழடி மாதிரி அகல் ஆய்வு தோன்றாங்க. அந்த ராக்கி கரில் பார்த்தா இந்த விளக்கம் என்ன சொல்கிறேன்னா 1500 வருஷம் ரிக்வேதம் வந்துச்சுல. ரிக்வேதம் அவங்க கணக்கு பிரகாரம் 1500 வருஷம் வந்துச்சுன்னு மேக்ஸிமுலர் சொல்கிறாரு. அப்போனா இந்த ஆரியன் எப்போ வந்தாங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னே பிசினா 0 வருஷம் இருக்குல்ல, 0லேருந்து இப்போ 2024 இதுக்கு பின்னோக்கி போனால் அதுலேருந்து திருப்பி 1500 போனால் அப்போ தான் ரிக்வேதா வந்துச்சு 1500 பிசி. அப்போ தான் இந்த ஆரியன் இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களோட தியோரி. இப்போ இது என்னன்னா ராக்கி கரின்னு செஞ்ச ரீசெண்டாக செஞ்ச அந்த அகல் ஆய்வு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னையே இந்த ஜீன்ஸ்ன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரி மரபணு இந்தியாவிலே தான் இருக்கு. இந்தியாவிலேருந்து விட்டு தான் வெளிநாட்டு போருக்கோழியா வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் வரலன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த வேதத்தில் சொன்ன சரஸ்வதி நதின்னு ஒன்று இருக்குது. சரஸ்வதி நதி வந்து ரொம்ப காலமாக சொன்னாங்க அப்படின்னு ஒரு நதியே இல்லையே, நீங்களாம் சும்மா ஒரு டோங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப காலமாக. ஏன்னா ரிக்வேதத்தில் சரஸ்வதி நதின்னு ஒன்று விஷயம் இருக்குது. அது வந்து கட்டல் மாதிரி இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நிறைய வேதம் மந்திரம்லாம் இருக்குது சொல்லியிருக்கிறப்ப இப்போ கூகுள் எர்த் கண்டுபிடிச்சிருக்காங்க சரஸ்வதி நதி உண்மையில அங்கே இருக்குது. அதாவது மேலே பஞ்சாப் அந்த சப்த சிந்து அந்த இடத்துல வந்து ஒரு நதி பெருசாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் ட்ரை பண்ணிருச்சு, அதாவது வத்தி போயிருச்சு அப்படின்னு கூகுள் எர்த்தில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்புறம் அதில் ஆராய்ச்சி பண்ணுறப்ப பார்த்தா இந்த சரஸ்வதி நதி எந்த காலத்தில் வத்த ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த 1500 வருஷம் சொன்னால. இதுக்கு முன்னே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபுல்லாக வத்திருச்சு. அது ஒரு பெஸ்ட்டாக இருந்த காலம்னா 6000 வருஷத்துக்கு முன்னே போகணும். இந்த 1500லேருந்து 6000 வருஷம். அது வந்து இது ஆர்கியோலஜிக்கல் ஜியோலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஜியோலஜிக்கல் பிரகாரம் இந்த சரஸ்வதி நதி வந்து 6000 வருஷத்துக்கு முன்னே இருந்திருக்கு. அது மான்சூன் மாதிரி அவ்வளோ அளவுக்கு பெரிய ஒரு கட்டல் மாதிரி வேதத்தில் அதை பற்றி அப்படி பேசுவாங்க, பயந்து பேசுவாங்க. இது வந்து கடல் மாதிரி இருக்கிற ஒரு நதி வேதத்துல சரஸ்வதி நதி பத்தி, அதான் கங்கா யமுனா சரஸ்வதி சொல்லுவாங்க. இப்ப சரஸ்வதி இப்ப இந்த காலகட்டத்துல காணா போயிருச்சு. அதுக்கு ஒரு சூக்ஷ்மமான காரணம் இருக்கு. அப்ப வேத காலத்துல ஒரு நதி இருந்திருக்கு. அது ரொம்ப காலமா சொல்றாங்க. நீங்க பாருங்க, நீங்க சொன்ன ஒரு நதின்னு சொன்னீங்க, அது இல்லையே, அது வந்து நீங்க சொல்றது சும்மா ஒரு கதை. ஆனா இப்ப சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, ஆமா ஒரு நதி இருந்திருக்கு. அது வந்து 6000 வருஷத்துக்கு முன்னே இருந்திருக்கு. அப்பனா ரிக்வேதம் எப்போ உருவாக்குனது? 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பனா ஆரியன் இன்வேஷன் தியோரி பொய் தானே. அவங்க சொன்னது
1500 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்தீங்க. அப்படின்னா நம்ம வேதம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சொன்னது தப்பா இருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்கமான எவிடன்ஸ் அதை பத்தி தனியா ஒரு பதிவே போடலாம். எப்படி வந்து சினோலில வந்து ஒரு ரத்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து இவங்க சொன்னதோட பழசா இருக்கும். டிஎன்ஏ, ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ், லிட்ரேச்சர் எவிடன்ஸ், எதுலையுமே ஆரியன் மைக்ரேஷன் தியோரியே சொல்லப்படலை. அப்படி ஒரு ஆரியன் ஒன்று உருவாகவே இல்லை. இவங்களே வந்து கதை கட்டி விட்டது வந்து திராவிடன் ஒன்று பிரிச்சாங்களா? இந்த திராவிடன் வந்து யாரு? ஆக்சுவலி என்னன்னா, ஆரியன் அந்த வார்த்தை இருந்துச்சு. ஆனால் ஆரியம்னா என்ன அர்த்தம்னா நோபல்னு அர்த்தம். நோபல் தமிழ் என்ன சொன்னா பண்பு மிக்கவன், அதாவது புனிதமான பண்பு மிக்கவன். அதாவது ராமாயணத்துல இருக்கு, நீ ஆரியன், நீ வந்து ஒரு தப்பு செய்யற, நீ ஆரியன் இல்லையே. அதாவது தப்பு செஞ்சு நம்ம வந்து பாவம் செய்யறப்ப நம்ம வந்து நீ ஆரிய குணத்துல இல்லை. ஆரியம்னா ஒரு புனிதமான ஒரு பண்பு மிக்கவன் அர்த்தம் ஒழிய ஒரு தனிப்பட்ட ரேஸ் இல்லை. அதே மாதிரி திராவிடம்னா திராவிட தேசம்னு ஒண்ணு இருந்துச்சு. அப்படின்னா தெற்குல இருக்கிற தேசத்துக்கு தான் திராவிட தேசம்னு சொன்னாங்க. அது யாரு வச்சுது அந்த பேரு? அது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு, அது புராணத்துல இருக்கு. அதாவது திராவிட தேசம்னு ஒண்ணு விஷயம் இருக்கு. திராவிட தேசம்னா சவுத் இந்தியால இங்க இருக்கிற பீப்புள். நம்ம நார்மலா வந்து கன்வீனியன்ஸ்க்கு நம்ம வந்து பிரிப்போம்ல, இப்போ வந்து நார்த் இந்தியாவா சவுத் இந்தியாவா அப்படின்லாம் எப்படி நீங்க வந்து ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ மலேசியால அப்படி தானே, இது வந்து ஈஸ்ட் மலேசியா வெஸ்ட் மலேசியா நம்ம சொல்லுவோம், பேச்சு வாக்கில் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இவங்க வேற அவங்க வேறன்னு ஒன்றும் இல்லையே. அந்த இடம் எங்க இருக்கு அவ்வளோதான் ஒழிய. இப்போ யாரு விஸ்வாமித்திரே திராவிட தேசத்துக்கு வந்து தான் காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் புரிஞ்சிச்சு கிடச்சிச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னா திராவிடம்னா ஒரு தேசம் ஒழிய திராவிடம்னா ஒரு இனம் இல்லை. அந்த திராவிடத்துக்கு பேசப்படுற மொழி தான் தமிழ் ஆரம்பிச்சா? திராவிடத்துல வந்து அந்த காலத்துல வந்து தென் தமிழகம்னு ஒரு தமிழகம்னு இருந்துச்சு. அந்த இடத்துல பொதுவா பேசின மொழி வந்து தமிழ் இருந்துச்சு, தெலுங்கு இருந்துச்சு, அந்த சில ரீஜனல் லாங்குவேஜ். தமிழ் தான் மிகப்பெரிய ஒரு ப்ராமினன்ட் இருந்துச்சு. ஸோ திராவிட தமிழ் பெருசா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது இனம் திராவிடம் இல்லை, அது இனமா சொல்ல கிடையாது. அந்த இடத்தோட பேர் தான் வந்து திராவிட தேசம். ஆமா, அப்ப அது வந்து திராவிடர்கள் அப்படி எடுத்துக்கிட்டாங்களா? அது வந்து இப்ப போற போக்குல வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொல்லிட்டாங்க, பிரிக்கிறதுக்காக நாங்க எல்லாமே திராவிடர்கள், நாங்க தான் இந்த இந்தியாவோட பூர்வக்குடி, நீங்களாம் வந்தேரிகள். அவங்க பாய்க்கிற வார்த்தை வந்தேரிகள். ஆனா என்னன்னா இப்ப இருக்கிற டிஎன்ஏ ரிசர்ச் பிரகாரம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லை, சேம் தான். இப்போ என்னன்னா இப்போ கீழடி அகல் பார்க்குறப்ப அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சில எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, இவங்க கண்டுபிடிச்ச எழுத்து, அதாவது இந்த கீழடியில் பாண்டிய காலத்தில் பார்த்த தமிழ் எழுத்து வந்து பிராமி இதில் இருக்கும். பிராமி அப்போ உள்ள காலத்து எழுத்து. அதுக்கு பின்னால் போய் பார்த்தா ஒரு எழுத்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த எழுத்து அது வந்து கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது எங்கே இருக்குன்னா மொஹெஞ்சோ-தாரோ ஹரப்பா இருக்குல்ல, ஹரப்பன்ல அங்க ஆராய்ச்சி பண்றப்ப அங்க ஒரு கல்வெட்டுல பார்த்தா இந்த மாதிரி எழுத்து இருக்கு. இது வரைக்கும் அந்த எழுத்து கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு சொல்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த எழுத்து இங்க இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இனம் அங்க இருந்துச்சு, அங்க இனம் இங்க வருத்தாங்க. அப்படின்னா இந்தியாக்குள்ளதான் இது நடந்துச்சு ஒழிய வெளியே நாட்டிலேருந்து யாரும் வரல. அப்படின்னா திராவிடம் சொல்றேன்ல, இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்திருக்காங்க, மொஹெஞ்சோ-தாரோ ஹரப்பால இந்த சப்த சிந்து சொல்ல மேலே சொல்ல வடக்குன்னு சொல்ல, வடக்குலேருந்து வந்ததுதான் திராவிடம். இது யார் இப்ப கண்டுபிடிச்சா கீழடி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க அந்த நாகரிகம் தான் இங்க வந்துச்சு. அப்படின்னா இது செப்பரேட்டா திராவிடம் ஆரியனும் தனித்தனியா இல்லை, நாங்க ரெண்டு ஒண்ணுதான். இந்த திராவிடம் அங்கே தான் வந்துச்சு. அப்படின்னா இந்து நாகரிகம் சொல்றாங்களா, இண்டாஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லலாம். இண்டாஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் இந்த தமிழகத்துல இருக்கிற நாகரிகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்க தான் ஒரு காலகட்டத்தில் இந்த நதி வத்தி போய் கங்காக்கு சில பேர் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டமே தென் தமிழகம் வந்துச்சு, மதுரைக்கு வந்தாங்க. அவங்க தான் வந்து இப்போ இந்த சிந்து நதி சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் அதுதான் வந்து டெம்ப்ளேட் அடிச்சிருப்பாங்க. ஹிந்துஸ் ஃப்ரம் சிந்து நதி வேலியிலேருந்து வந்தவங்க தான் அப்படி சொன்னா, அந்த சிந்து நதி வந்து உண்மையாவே இருக்கா இல்லை உண்மையாவே அங்கேயே தான் தொடங்குனுச்சா எப்படி? ஆமாம், சிந்து அது வந்து பாகிஸ்தான், இப்போ பாகிஸ்தான் இருக்குது. அங்கே தான் வந்து ஆக்சுவலி இந்த இண்டாஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறாங்களா, அது வச்சுலி அங்கே தான் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ பெர்ஷியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்ப, அதாவது இப்போ இந்தியா நீங்கள் பார்த்தீங்களா, இந்தியாவில் வந்து என்ன திசை, கிழக்கு திசை, கிழக்கில் மேற்கு திசை, அது வெஸ்ட்டில் வந்து பஞ்சாப் இருக்கும். இங்கே நீங்கள் ஈஸ்ட்டுக்கு போனால் பங்களாதேஷ், அஸ்ஸாம், அந்த மாதிரிலாம் மணிப்பூர்லாம் இருக்கும். பஞ்சாப் இந்த மொழியில், ராஜஸ்தான் இந்த மொழியில், இந்த இடத்துல மற்ற இருக்கு. இப்போ இதுக்கு பின்னால் போய் பார்த்தா ஆப்கானிஸ்தான் இருக்கும். அதுக்கு பின்னால் பார்த்தா நீங்கள் பெர்ஷியாலாம் இருக்கும், ஈராக், ஈரான்லாம் இருக்கு. இப்போ பெர்ஷியாலேருந்து இந்தியாவுக்கு வராங்களே, இந்தியாவுக்கு வர்றப்ப இந்த நதியை கிராஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ நதியை கிராஸ் பண்ணி பார்க்க பார்த்தா இந்த ஊர் பாரத மக்கள் ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க.
வேத முறையை ஃபாலோ பண்றாங்க. இவங்களோட வாழ்வியல் முறை ரொம்ப இதா இருக்கு. இவங்க என்ன செய்றாங்க, இந்த பீப்புள் எங்கேருந்து இங்க பீப்புள் பின்பற்றுறது எங்கன்னா சிந்துக்கு பின்னால இருக்கிறவங்க. அப்ப மருவி 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 ஹிந்துவாயிருச்சு. அப்பனா இது ஹிந்துஸ்தான். ஓகே. இந்துஸ்தான். அப்ப அப்படிதான் அந்த பேரு டிராவலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆனா இதுக்கு முன்னே நம்ம ஃபாலோ பண்ற அந்த தர்மம் வந்து நம்ம தர்மம் தான் சொன்னோம். நம்ம வந்து பிரிச்சு பாக்குறது இல்ல. நம்ம வந்து இது ஹிந்துன்னு நம்ம லேபிள் பண்ண தெரியல. ஓகே, நம்ம வந்து ஒரு பேர்ல இருந்தோம், தர்ம பேர்ல தான் இருந்தோம். தர்மம் இது வந்து ஏன்னா இது மதம்னு சொல்ல முடியாது. இப்ப மதம்னு சொல்லிட்டா ஒரு நேரோ மைண்டடா இருக்கு. இல்ல மதம் இது வந்து உண்மை, இது தர்மம். அதெல்லாம் நம்ம விஷயத்தமே மதம்னு சொல்றதுக்கே நமக்கு வராது. அது ரொம்ப லிமிட்டிங்கா இருக்கு. அது லிமிட்டடா அது மதம்னு வார்த்தை வர கஷ்டப்படும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும், இது தர்மம். எது இந்த யூனிவர்ஸை வந்து தாங்கி பிடிக்குதோ, நம்ம வாழ்வியலை தாங்கி பிடிக்குதோ, எதெல்லாம் தாங்கி பிடிக்குதோ அதெல்லாம் தர்மம் அப்படி அந்த வார்த்தை இருக்கு. ஸோ இந்த தர்மத்தை ஃபாலோ பண்றது தான் சனாதன தர்மம். அப்ப நம்மளுக்கு அந்த தேவை இல்லை. நம்ம ஏன் வந்து நம்ம தர்மத்தை ஒரு லேபிள் பண்ணணும்? ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு சுத்தி நிறைய மதங்கள் இருந்துச்சுன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 2-3 பேர் ஒரே அலி 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 இருந்துச்சுன்னா நான் சொல்ல ஏ அலி, பி அலி, சி அலின்னு சொல்லலாம். நான் இருந்ததே சனாதன தர்மம் தான். அதுக்கு எப்படி இந்துன்னு சொல்றதுக்கே நம்மளுக்கு யோசிக்க முடியாது. இப்ப வந்து மத்த மதம் வந்து இருக்கிறப்ப நம்ம பிரிக்கலாம். ஓ இது வந்து இந்தியால இருந்த ஒரு மதம் சொல்லலாம். அப்ப அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. அதுதான் நம்மள எக்ஸ்பிளைன் பண்ணிது. அவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்திலே வந்து எல்லாமே தமிழராக இருந்தாங்க. அந்த பாரம்பரியம் எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த தர்மம் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து லேபிள் பண்ண முடியாது இருந்துச்சு. ஓகே, திராவிட தேசம் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேசத்தை வந்து குறிக்கிறேன். இங்கேருந்து அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு அடையாளம், ஒரு ஜியோகிராஃபிக்காக இருந்த ஒரு இடத்த வந்து அந்த மக்கள் வந்து நான் திராவிடர்கள் அப்படின்னு தன்னைத்தானவே லேபிள் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு அபிப்பிராயம் எடுத்துக்குமே. நான் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழர்கள்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல. நம்ம வந்து நாங்களாம் தமிழர்கள், நாங்களாம் தமிழ் பேசுகிறோம், தமிழர்கள். ஆனால் திராவிடன்னு சொல்லும்போது அது வந்து ஒவ்வொரு ஒலிங்கும் அது. திராவிட வார்த்தை கூட சமஸ்கிருதம். ஆமாம், திராவிட வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை. தமிழ் வார்த்தை இல்லை. ஸோ அது லேபிள் பண்ணோன்னே அந்த கான்செப்ட்லேருந்து வேறு மூவ்மெண்ட் ஒன்று உருவாகுது, அக்ரெசிவான மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட் வந்து இந்து நெறி, சனாதன நெறிக்கு அந்தாண்டு இருக்குது. அதாவது நான் திராவிடர், ஆனால் நான் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிற ஒரு கொள்கை, ஒரு புது கொள்கை உருவாகுது. அது எப்படி பார்த்தா ஒரு புது மதமே உருவாகுது. தமிழ் பேசுகிறவங்க தான், ஆனால் நான் இதுக்குள்ளே இல்லை. அப்போ அதுக்குள்ளே இல்லைன்னா 100% நீங்கள் நாத்திகன் சைட்டில் இருக்கீங்க, ரைட்டா? ஏன்னா இதை ஃபாலோ பண்ணால் இது எஸ்னா எஸ், நூனா நூ, அந்த ஒரு கேட்டகரியில் வருமே. ஏன்னா அவங்க தமிழ் இந்து முஸ்லீமும் இருக்காங்க, தமிழ் கிறிஸ்டினும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மதம், ஒரு கோட்பாடு எடுத்துகிட்டு அது வழி நடத்துகிறாங்க. பட் வென் கம் டு திராவிட மூவ்மெண்ட் சொல்லும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட மதம் இருக்கா? அதே நேரத்தில் அவங்க சடனாக வந்து முருகர் வந்து தான் தான் கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. தி வாண்ட் டு லேபிள் முருகர் தான் அவங்களுக்கு உச்ச கடவுள், மற்ற யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம்? இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு பொய்யால் உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு அஸ்திவாரம் இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு திராவிடம், ஆரியன் இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்து லேட்டராக தான் வந்துச்சு. நம்மளுக்குள்ள அந்த மாதிரி இருந்ததில்லை. இது ஏன் வந்துச்சுன்னா, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்ப ஒன்றா இணைக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டை ஒன்றா இணைக்கிறப்ப தெற்கில் வந்து பிரிட்டிஷ் வந்து யாருக்கு ரொம்ப சலுகை கொடுக்குறாங்கன்னா பிராமின்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன். ஏன்னா பிராமின்ஸ் வந்து லாங்குவேஜில் ரொம்ப புலமை இருக்கும். பண்டாய் அவங்களாம் இங்கிலீஷில் நிறைய விஷயத்தில், பிகாஸ் அவங்களாம் படிப்பில் ரொம்ப இதுனால நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் அவங்களுக்கே போய் சேருது. அவங்களுக்கு நிறைய சலுகை ப்ரிவிலேஜ் கிடைக்கிது. ப்ரிவிலேஜ் கிடைக்கிறப்ப அங்கே இருக்கிற மற்ற சாதி சொல்லக்கூடாது, பட் இது ஒரு ஃபேக்சுவலாக நான் சொல்கிறேன். இப்போ முதலியார், பிள்ளை, இவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சலுகை கிடைக்கிது. இது வந்து வெள்ளைக்காரங்க வந்து விட்டு போயிட்டா நான் வந்து ஃபைட் பண்ணி திருப்பி எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு மேலே உள்ள வன்மம், அதாவது இவங்க எல்லா பொசிஷன்லையும் ஓகேவா பண்ணுறாங்க, இவங்க எல்லா திறமையும் இருக்குது. இதனால் சொன்னாங்க இந்த வன்மை காரணமாக எப்படி நம்ம வந்து நம்மளை பிரிக்கிறது. ஏன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷோட டெக்னிக் என்னன்னா டிவைட் அண்ட் ரூல். அப்போ பிரிட்டிஷ் ஏற்கனவே ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா எப்படி டிவைட் பண்ணணும், டிவைட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அவங்கள ஆட்சி பண்ணலாம். as long as they are united நம்மள அவங்களை பிரிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு நாகரிகத்துலையும் நம்ம பாண்டியன், சோழன் எல்லா காலத்திலும் பிரிவினை இருந்ததே இல்லை. இப்போ பிரிட்டிஷ் உள்ளுக்கு வராங்க, உள்ளுக்கு வந்து சொல்கிறாங்க பிரிக்கலைன்னா நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாது. as long as they are united we cannot manipulate. அப்போ பிரிட்டிஷ் ஒரு பக்கம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த 3 பிரிவினை பீப்புள் தமிழகத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு உருவாக்குறாங்க. அதுக்கு யார் தலைமை தாங்குறாருன்னா ராமசாமி, அதாவது பெரியார்.
பெரியார் என்ன செய்கிறாரு, எப்படியாச்சும் பிராமினோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ், பிராமினோட அந்த என்ன சொல்லுவாங்க செல்வாக்கு வந்து நான் குறைக்கிறதுக்காக அவங்க ஏதோ பண்ணுறாங்க. முதல்ல என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பான விஷயம்னா, பிரிட்டிஷ்டே கேட்குறாங்க, நீங்கள் இந்தியாவில் விட்டு போயிடாதீங்க, இண்டிபெண்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு போய் கெஞ்சினாங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பெரியார் போய் கேட்குறாரு, நீங்கள் எங்களுக்கு அடிமை தலைமை வச்சுக்கங்க. அப்போ அவங்களோட குழுக்க பாருங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருக்குது. அதாவது தன்னோட பாரம்பரியத்து மேலே ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஒரு ஐடென்டிட்டியே மறைச்சிட்டு ஒரு சுயநலத்துக்காக அவங்க செய்கிற கூட்டத்தோட ஒன்றா சேர்ந்துட்டு இருக்காங்க. அது பிரிட்டிஷ் வந்து டிவைட் அண்ட் ரூல் பிடிக்கும். அதனால சில மிஷினரிஸ் உள்ளுக்கு அனுப்புகிறாங்க. அதில் ரோபர்ட் கால்ட்வெல்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, எப்படி பிரிக்கிறது, நம்ம தமிழகத்துக்கு வரப்போ பார்த்தா இங்கே ஒரு லாங்குவேஜ் தனியாக செப்பரேட்டாக இருக்குது, தமிழ்னு ஒன்று இருக்குது. ஆஹா, இப்போ இது வச்சு நம்ம பிரிச்சிடலாம். அது தமிழ் இஸ் வெரி இண்டிஜினஸ் அண்ட் இஸ் டோட்டலி செப்பரேட் ஃப்ரம் அதர். இப்போ இதுவாக ஒரு பொருளாக வச்சு நம்ம இது பிரிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு ரோபர்ட் கால்ட்வெல் வராரு. இவர் நிறைய தியோரிஸ் உருவாக்குறாரு. அது தமிழ் டோட்டலி டிஃப்ரெண்ட், இதுக்கும் சமஸ்கிருதம் சம்மந்தம் இல்லை, நீங்கள் வேற அவங்க வேற, இது மிஷினரி உருவாக்குற இது. அப்பதான் இவங்களை மதம் மாற்ற முடியும். அப்போ ரோபர்ட் என்ன செய்யறாரு, கால்ட்வெல் என்ன செய்யறாரு, தமிழோட புக்லாம் படிக்கிறார். படிச்சு இவர் என்ன செய்யறாரு, மேனிப்புலேட் பண்றாரு. அப்படின்னா நீங்க தெரியுமா, நீங்க ஒரு தனியான ஒரு இனம், உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. கட் பண்ணிட்டோன்னு என்ன ஆகுதுன்னா, இந்த வேத தர்மம் இருக்குல்ல, அந்த ஒரு கனெக்ஷன் போயிருது. இப்போ என்ன சொல்றாங்க, நான் தனி அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி ஆரம்பிக்கிற இந்த பெரியாரோ, அவங்களுக்கு சில இவங்க ஆரம்பிச்சது என்னன்னா, இந்த பிராமின்ட்டேருந்து விடுவிக்கணும். இவங்களுக்கும் சில கோவம் இருக்கு. எப்படின்னா, இன்னொரு இவங்களும் வந்து அவங்க உயர்ந்தவங்க சொல்றாங்க, நான் எனக்கும் அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை முதல்ல என்ன செய்றாங்க, யோசிக்கிறாங்க எப்படி வந்து நம்மளோட சுப்பீரியாரிட்டி வந்து இது பண்றது. அப்போ யோசிச்சு பார்க்குறப்ப, தமிழகத்தில் சைவம் வைணவம்னு ரொம்ப சிறந்து விளங்குது, சைவம் வைணவம் விளங்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்குலாம் தெரியல, சைவம் வைணவம் வந்ததே ஆகம சாஸ்திரம். ஆகம சாஸ்திரமே வேதத்துல தான் வந்துச்சு. அந்த ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு புரியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஓகே இது வந்து நம்மளுக்குன்னு ஒரு இண்டிஜினஸ் இருக்கு. ஏன்னா இந்த சைவம் வைணவம் வந்து இந்தியாவில் மற்ற இடத்துல இந்த மாதிரி இல்லை. இவங்க இந்த நெரேஷனை பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதை பிரிக்க டைம் பண்ணுறாங்க. பிரிட்டிஷும் இதை ஒரு காரணமாக பச்சு மற்ற ஆளுங்களை இறக்கி இது 3 பேரும் வச்சு வேலை பண்ணுறாங்க. வேலை பண்ணி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அதாவது நீ வேற அவங்க வேற, அவங்க உனக்கு எதிரானவங்க. இப்படி பண்ணுறப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன ஒரு ஆதாயம்னா, இந்த தமிழகம் நம்ம வசம் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஆள் பிரிவினை உருவாக்குனா தான் அதை வச்சு நான் வந்து ஆதாயம் பார்க்கலாம். இப்போ எல்லாமே ஒரு கொடையில் வந்துட்டா நான் எப்படி அவங்கள மேனிப்புலேட் பண்ணலாம்? அதுதான் முதல்ல ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கருணாநிதி ஒருத்தவங்களாம் அதே டெக்னிக் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பிரிச்சுட்டே இருப்பாங்க. நீ வந்து இதுக்கும் பயப்படுவாங்க ரொம்ப. இப்போ இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீட்டுன்னு அவங்க சொன்ன ஒரு தேர்வு இருக்கும், அது வரவே விட மாட்டாங்க. ஏன்னா வந்துச்சுன்னா ஒன்றாயிருவாங்க. அதாவது ஐயோ அங்கே ராமாயணத்தோட இது பிரபாவம் போயிட்டு இருக்கு, ஐயோ எப்படாச்சும் பண்ணி ஆகணும், பிரிச்சிடணும், ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இல்லை ராமருக்கு எதிரியா யாரு, ராவணை கொண்டு வந்து ஹீரோவாக்கலாம் அப்படி செய்வாங்க. ஈவன் ராம பிரதிஷ்டை பண்ணுறப்ப, அந்த அயோத்திக்குள்ள பிரதிஷ்டா லைஃபே போட விடல இந்தியா தமிழ்நாட்டில். அந்த லைஃப் டெலிகாஸ்ட் போட விடாமல் தடுத்தாங்க. இன்னும் அவங்களுக்கு பையனா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கூடாது, வி ஷுட் கீப் தெம் ஆல்வேஸ் செப்பரேட். அவங்க செப்பரேட்டாக இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணலாம், அவங்கள ஆட்சி பண்ணலாம். அவங்க கீழே நான் என்னென்ன அவங்களோட ஆட்சி காலத்தில் மோசமான கரப்ஷன்ஸ், மோசமான எத்தனையோ விஷயம், நம்மளுடைய இனத்தோட அடையாளத்தை அழிச்சுங்களே அவங்க தான். அப்போ இவங்க என்ன சொன்னால், இவங்க கால்டுவெல்லோட ரெஃபரன்ஸ் காமிப்பாங்க. அதாவது இப்போ நான் ராவணை பற்றி பேசுகிறவங்க, ராவண காவியம் பற்றி பேசுவாங்க. அதில் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துலாம் பார்த்தா கால்டுவெல்னா அவர் மோசமான ஒரு மிஷினரி. இந்தியாவில் போய் எப்படியாச்சும் இதை உடைக்கணும், இதை உடைச்சிட்டா அவங்கள பிரிச்சுட்டா நான் என்னோட மதத்தை இங்கே திணிப்பேன். இவர் உருவாக்குன அந்த ஒரு விதை, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ராமசாமி உருவாக்குனது எல்லாமே எத்தனையோ வைரஸாக ஒரு வியாதியாக போய் மீடியாவில், பிகாஸ் ஒரு காலத்தில் அவங்க தான் மீடியா சினிமா கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போ அதில் போய் நாத்திகம், ராமர் எதிர்ப்பு, இந்து மதம் எதிர்ப்பு, இந்து மதம் வேற தமிழ் வேற போட்டு கொலைப்படி பண்ணி இப்போ பிரச்சனைனா அது வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்கு. நான் நினச்சேன் ஓகே இது இந்தியாவில் தான் பார்த்தா மலேசியாவுக்கு வந்துருச்சு. இப்போ அதுதான் கேட்க நினச்சேன், இது எந்த அளவுக்கு மலேசியாவில் வந்து பெருசாக பேசப்படுது? இப்போ நான் நினச்சேன் அது வந்து இந்த மாதிரி பாலிட்டிக்கில் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை அன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை நீ சமஸ்கிருதம்லாம் இது பண்ணாது, இது வந்து ஆரியன் மொழி. அப்புறம் அப்போதான் இன்னும் இது பாமர மக்களுக்கிட்டையும் இது வந்து பரவ ஆரம்பிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஹிஸ்டரி தெரியலனா இப்படி தான் வந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணப்படுறோம். மலேசியாவில் அது வந்து பெரிய கேன்சராக போயிட்டு இருக்கா, அல்லது இன்னமும் ஸ்டில் இந்த கண்ட்ரோலிங் லெவலில் இருக்கா உங்களோட பார்வையில்?
இப்போ நான் வந்து முதல்ல ராமாயணத்தோட பதிவு போடுறப்ப திடீர்னு பார்த்தா எக்கச்சக்கமான எதிர்ப்பு வருது. ராவணனை பற்றி பேசுகிறேன். அப்போ நான் இவங்களுக்கு ராவணனை பற்றி தெரியுமா முதல்ல? இவங்களுக்கு ராவணனோட பையன் பேர் என்னாரு, ராவணனோட மனைவி பேர் என்னாரு, ராவண அண்ணன் தம்பி பேர் என்னாரு, எதுலையுமே தமிழ் இல்லையே. அப்போ புரியாமலே இவங்களே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பொய்யிலே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தினால. அப்போனா இந்து தர்மத்தில் சொன்ன அந்த விஷயம்லாம் தெரியாதோட விளைவு யார் யார் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அது தைரியமா முன்னுக்கு வந்து அது இது விளக்குறதுக்கு கூட ஆள் இல்லை. ப்ரூஃப் பண்ணி அந்த விஷயத்தை வந்து இதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம கண்டுபிடிச்சோம், இதுதான் அதோட சான்று, இதுதான் அதோட எவிடன்ஸு, இதுதான் அதோட மூல காரணமே அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம ஆளுகிட்ட இல்லை. இந்த கொள்கைவாதிகளுக்கு அது இல்லை. ஆனால் அவங்க வெளிநாட்டில், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வரப்போகிற அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு, அந்த தாக்குதல் வச்சு தான் ஓகே இவ்வளோ தூரத்துக்கு உற்சாகம் ஆயிடுறாங்க, அது டெம்ப்டட் ஆயிடுறாங்க, ஓகே பேசி ஆகணும். அதனால ஒரு தீர விசாரிக்காம இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு படத்துலையும் சினிமாவில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸோட அந்த ஒரு ப்ரொபகேண்டா வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ மோசமாக போயிட்டு இருக்கிறப்ப இந்தியாவில் ஒருத்தவங்க இதை பற்றி பேசினாலே அடுத்த நாள் அவங்கள என்ன சொல்கிறது, அவங்களோட கருத்தை வந்து முடக்கிறாங்க. அப்போ நானே யோசிக்கிறேன், இப்போ நான் ஒரு சாதாரணமாக ரிசர்ச் பண்ணதுலேயே எனக்கு தெரியுது இந்தியாவில் ஏன் இதை பற்றி யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. பார்த்தா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து இதை பற்றி தைரியமாக பேசினாலே அங்கே இருக்கிற 2 கட்சியும் திராவிட கட்சி தான். அங்கே இருக்கிற ஏடிஎம்கேவும், நான் தமிழோட சொல்கிறேன், ஏடிஎம்கேவும் திராவிட கட்சி, ஏடிஎம்கேவும் திராவிட கட்சி 2 பேரும் அந்த சித்தாந்தத்தில் முழுகின்னு இருக்கிறவங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கே வந்து கருணாநிதி, ஸ்டாலின், இவங்க ரொம்ப மோசம். அங்கே ஏடிஎம்கே கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ 2 பேரும் இந்த சித்தாந்தத்தில் இருக்காங்க. ஏடிஎம்கே தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆனால் வேறு வழி இல்லை, இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி வரும். பிரிக்கணும், இல்லைன்னா இந்த மக்கள் எல்லாமே ஓடிடுவாங்க. அதாவது ஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட் கீழே போயிடுவாங்க, மோடி ஆட்சியில் வந்துடும். இப்போ இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, மோடி ஆட்சியிலலாம் போயிட்டா நம்ம எப்படி இந்த நிலத்தை இந்த இடத்துல நம்ம கரப்ஷன் செய்ய முடியாது. அப்போ இன்னிலேருந்து உங்களை சங்கி என்று அழைக்கப்படுவாங்க. ஆமாம், அதான் நான் அப்போ சொல்லுவேன். இப்போ அதாவது யார் வந்து இந்து யார் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணி அறங்கள் வழியில் போய் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ சங்கின்னு கூப்பிட்டா நான் அதை எடுக்க பெருமைப்படுறேன். ஆனால் தமிழ் உருவாக்கின தமிழ் சங்கமே ஒரு சங்கம் தானே. அப்போ நம்மளோட இது பின்புலம் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி. ஏன்னா இதுவும் ஒரு ஈகோ சிஸ்டம். இப்போ யாராச்சும் நம்மளோட அடையாளத்தை பற்றி பேசினா இவங்களுக்கு பயம் வந்துடும். என்ன சொல்லுவாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு இவங்களை முடக்கலாம். ஓகே, முதல்ல அவங்க சங்கியை சொல்லி அவமானப்படுத்து, முதல்ல அவங்க இந்துத்துவான்னு சொல்லு. அதாவது நான் எது பற்றியும் பேசலாம், ஆனால் என்னோட அடையாளத்தை பற்றி பேசினா அது பேர் இந்துத்துவாவா? அப்படின்னா வந்து இது பார்க்க எப்படி இருக்குன்னா, நெருப்பு அங்கே இருக்கணும் ஆனால் சுடக்கூடாது. அப்படின்னா நான் இந்துவாக இருக்கணும், ஆனால் இந்து பற்றி யாராச்சும் பேசினா நான் எழுஞ்சி பேசக்கூடாது. பேசினா நீ ஒரு இந்துத்துவா, இதெல்லாம் ஒரு நியாயம். அதாவது நீயா ஜீவிக்க மாட்ட, ஜீவிக்கிறவன் வந்து விட மாட்டேன். அது ஏன்னா எனக்கு அந்த அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு சுயநலம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் போயிட்டுமா நான் வந்து ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டாடுற மாதிரி இருக்கு, அதனால நான் வந்து ஒரு கொள்கைக்குள்ள அடங்கு. இது வந்து தூக்கி நிற்கிறது ஒன்றும் பிரச்சனை. இது என்னோட பாரம்பரியம், என்னோட அடையாளம். இது வந்து இப்போ என்னோட அம்மா அப்பா என்னோட பூர்வீகத்தை நானும் தானே கட்டி காமிப்பேன். பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்துலேருந்து வரேன். இப்போ நான் பிடிக்காம யாரை பிடிக்க போகிறோம்? ஓகே, இப்போ இதில் வந்து அதிகமாக இந்த திராவிட மூவ்மெண்ட்னா அதிகமாக தூக்கி நிப்பாட்டுறது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோமா, ராவணன் தனக்கு சொந்தமானவன், அதாவது ஒரு தமிழன், அவர் 100% ஒரு தமிழன், அவனை கொன்னது வந்து ஒரு வடக்கன், அதாவது ராமன். ஸோ எப்படி அவர் வந்து 10 தலை கொண்டவர், 10 சாஸ்திரங்கள் படித்தவர், அவர் வேத சாஸ்திரம் படிச்சிருக்காரு, அந்த விஞ்ஞான சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சிருக்கு. ஒரு தமிழனை ஒரு வடக்கை சாவடிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாரும் வந்து அவரோட அதாவது தீபாவளி தான் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடுறாங்க பெருசாக. ராவணன் வந்து கெட்டவனாக தான் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ராவணன் என்ற ஒரு பெயரை யாருக்கும் அவங்களோட பிள்ளைக்கு சூட்டுறது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்தமாரி கொள்கைவாதி பேசுகிறவங்க இது வரைக்கும் வச்சது கிடையாது. ராமன் பேர் கூட வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு பார்க்கப்படுறாங்க? உண்மையாகவே ராவணன் வந்து தமிழராக இருந்தாரா? அவர் உண்மையாகவே நல்லவரா? அதே நேரத்தில் அவர் கொலைப்பட்டது அவர் மரணம் வந்து உண்மையான ஒரு நியாயமான மரணமாக என்னது? இது வேத பிரகாரம்படி, அதே நேரத்தில் நீங்கள் படித்த பிரகாரப்படி கூட நீங்கள் சொல்லலாம். இது கதை எப்படி வரணும்னா, ஒரு சக்திரியன் பிராமணனை கொன்னுது. உண்மையிலே பார்த்தா அதாவது ராமர் வந்து ஒரு சக்திரியன், ராமன் வந்து ஒரு சக்திரியன், ராமர் சக்திரியன் ராஜா. ராவணன் வந்து சக்திரியன் இல்லை, ராவணன் வந்து ஒரு பிராமணன். அப்போ இவங்களாம் எதிர்க்காங்களா? இவங்களாம் எதிர்க்கிறவங்க பிராமணனை எதிர்ப்பாங்க. ஏன்னா அது வேதம் அந்த மாதிரி இந்து தர்மத்தை சம்மந்தம் இருக்கனாலே எது சம்மந்தம் எதிர்த்துருவாங்க. அப்போ பிராமணத்தை பிடிக்காது இவங்களுக்கு. அப்போ பிடிக்கிறப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா,
நீங்களாம் பிராமணத்தை எதிர்ப்பீங்க, ராவணனே ஒரு பிராமணன் தானே. இப்போ அதுதான் கேட்டேன், யா அது பிராமணர் யானே? பிராமணர். ஏன்னா ராவனோட அப்பா யாரு? புலஸ்தியர் வம்சம். புலஸ்தியர்லேருந்து வந்து விஸ்ரவஸ்க்கு 2 மனைவி இருக்காங்க. முதல் மனைவி வந்து கைகேசி, இன்னொருத்தவங்க இருக்காங்க. அதுல இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க வந்து குபேரன். கைகேசிக்கு பிறந்தவங்க வந்து ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இதுதான் நம்மளோட புராணத்துல இருக்கிற விஷயம். யாரு? குபேரனும் ராவணனும் அண்ணன் தம்பி. குபேரன் ராவணன். அது நம்ம இந்து கடவுள் சொல்றோம். குபேரன் இருக்குல்ல, ஒரு தேவர் சொல்லல, அவர் ஏதோ பணத்துல அவர் ராவனோட ஒரு வகையில அண்ணன் தம்பி மாதிரி. ஓகே. ஒரே அப்பா, விஸ்ரவஸ் அப்பா. ராவணன் பிறந்தது வந்து பிஸ்ராக், அந்த வேர்லயே இருக்கும். பிஸ்ராக் உத்தரப்பிரதேசில நோய்டால பிறந்தது, ஒரு நார்த் இந்தியன். அவர் என்ன செஞ்சிருக்கார், குபேரன் கீழே இருக்கிற ஸ்ரீலங்காவை அபகரிச்சு அவர் ஆட்சி பண்றாரு. யாரு? ராவணன் கீழே வந்து அபகரிச்சு ஆட்சி பண்றாரு. ஆட்சி பண்ற இவர் ராவணன் என்ன இருந்தாலும், இப்போ அதான் நீங்க சொன்னீங்க, ராவணன் வந்து 10 சாஸ்திரம் வேதம் நல்ல வேதம் கத்திருக்காரு தானே. அப்போ நீங்க ஏன் வேதத்தை ஃபாலோ பண்ண மாட்டீங்க? அவங்களோட கருத்திலே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். ஓகே, வேத கத்திருக்காரு, சாஸ்திர கத்திருக்காரு, இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருக்கு? சமஸ்கிருதம் இருக்கு. அப்படின்னா நீங்க ஏன் அதுக்கே நீங்க சண்டை போறீங்க, ஏத்துக்க மாட்டீங்க? அப்ப அவங்களோட கருத்திலேயே நிறைய முரண்பாடு இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, இல்ல இந்த ராமருக்கு எதிர்க்கிறதுக்கு யாரு வில்லன் இருக்கா? வில்லன் டு வில்லன் ஹீரோ, கூட்டாளி மாதிரி. அப்ப நம்ம எதிர்க்கிற ஒரே ஒரு காரணம்னா, நல்ல வேளை ராவணன் வந்து கீழே இருக்காரு, அப்ப நம்ம திரவிடத்தோட சம்மந்தப்படுத்திருக்கலாம். இப்ப நரகாசுரன் கிருஷ்ணர் இது பண்ணாரு, நரகாசுரத்தை சீலாப்பா அங்க போயிட்டாரு நார்த் இந்தியால. அதெல்லாம் அவர் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆனா அவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ராவணன் தான் பெஸ்ட் கேண்டிடேட், நம்மளோட அஜெண்டாக்கு பெஸ்ட் கேண்டிடேட். ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள எந்த ஒரு விஷயமும் இவங்கெல்லாம் அப்போ 100% ராவணன் வந்து சிலோனை வந்து ஆக்கிரமிச்சுட்டு அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. ராவணன் வந்து அவர் பாய்ச்ச புக்கு, அவர் எழுந்தின சாஸ்திரம் எல்லாமே சமஸ்கிருதம். ரொம்ப பண்டிதர், வேதத்தை பண்டிதர். அதே நேரத்தில் ஒரு அரசனாகவும் வாழ்ந்துருக்காங்க. அவர் தமிழரா? இல்லை, அதுதான் பெரிய கேள்வி. அவர் தமிழர் தான் அடித்து சொல்கிறாங்க, அவர் தமிழரா? இது வரைக்கும் நீங்கள் படித்த வரைக்கும் அது ரிலேட்டட் அவர் தமிழராக காட்டுதா? அவர் இது வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப அவர் வந்து பிறந்ததே நார்த் இந்தியா, பிறந்தது நார்த் இந்தியா. அவர் வந்து குபேரன்லாம் திபேத்தில் இருக்கிற ஆட்சி பண்ணார் அந்த இடத்துல. அவர் பிறந்தது புலஸ்தியர் வம்சம். இந்த புலஸ்தியர் வம்சமும் சரி, அவர் கீழே விஸ்ரவாசம் சரி, இவர் பிறந்த இடமும் பார்த்தா பூர்வீகம் தமிழ் இல்லை. ஆனால் அவர் லேட்டராக ஆட்சி பண்ண காலம் வந்து குமரி கண்டம் முழுக்கி திருப்பி அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இந்த திரேத்தயுகத்தெல்லாம் காட்சி. அப்போ அந்த டைமில் திரவிட தேசத்தில் இருக்கிறனால அவர் தமிழும் தெரிய சான்சஸ், ஹை சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக தெரிய சான்சஸ் இருக்குது. ஆனால் அவரோட ஃபார்முலா அவர் பார்க்குற ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த லாங்குவேஜ் வந்து சமஸ்கிருதம். அதுதான் ராமாயணத்திலே ஹனுமானை யோசிப்பாராம், நான் வந்து சமஸ்கிருதத்தை பேசினா சீதா நான் ராவனோட ஆள் நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் சமஸ்கிருதத்தை பாய்க்கூடாது. அப்போனா அந்த அளவுக்கு சமஸ்கிருதத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரு தான் ராவணன். இது ராமாயணத்தில் இருக்குது. இது வந்து அவங்க பேசும்போது கூட அந்த மொழி வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருந்துச்சா, தமிழில் பேசுகிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு நெகோஷியேட் பேசுகிறதுக்காக ஹனுமான் வந்து கடல் கலந்து வருவார். இங்கே வந்து அவங்க டிமாண்டிங் பண்ணும்போது அவங்க பேசுனது வந்து சமஸ்கிருதமாக தமிழா? ஹனுமான் வந்து ராவணன்ட்ட பேசுகிறப்ப சமஸ்கிருதத்தில் பேசியிருக்கலாம், பிகாஸ் அது அஃபிஷியலாக. ஏன்னா இப்போ வரைக்கும் ஈவன் சோழ காலத்தில் இது வந்து வால்மீகி வந்து எப்படி எழுதியிருந்தார்? வால்மீகி வந்து எந்த பாஷை பேசினான்னு அவங்க சொல்லல. ஆனால் வந்து அதில் குறிப்பு இருக்கு என்னன்னா, ராவணன் வந்து சமஸ்கிருதத்தில் ரொம்ப புலமை இருக்கிறதுனால இவர் தயங்கினாராம். யாரு தப்பா பேசுறோன்னு? அதாவது இல்லை, ஹனுமான் வந்து பேச்சு சாமர்த்தியில் பெஸ்ட். அவர் 4 வேத கத்துக்கிட்டவர். ஹனுமானுக்கு பிச்சு வாங்குவார். ராமரே அசந்தாரா, ராமரே பிராமணன், என்னப்பா இப்படி பேசுறாரு, ஹனுமார் மாதிரி பேச்சு சாமர்த்தியம் யாருக்கும் இருக்காதான். ஒரு வரியில சொல்லிடுவாரு, கண்டேன் சீதையை முடிச்சிட்டாரு வார்த்தை. மொத்தம் வளன்னு இது பண்ணுவாங்க. அவர் அந்த அளவுக்கு பேச்சு சாமர்த்தியம். ஸோ ஹனுமான் கண்டிப்பாக சமஸ்கிருதத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் அவரே யோசிக்கிறாரு சீதையை பேசுகிறப்ப, நான் வந்து சமஸ்கிருதம் அந்த அளவுக்கு ப்ரிவலண்ட்டாக அங்கே இருந்திருக்கு. ஸ்ரீலங்கால சமஸ்கிருதம் தான் மெயினாக பேசிட்டு இருக்காங்கன்னு. ராவணன் வந்து சிவன் பக்தனாக இருக்காரு, சைவமாக இருக்காரு. ஸோ இதோட அஜெண்டா எப்படி பார்க்குறாங்கன்னா, மேபி திராவிடர்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓகே வைணவம் வந்து சிவனை அழிச்சிருச்சு, அதை சைவ நெறியை அழிச்சிருச்சு, ஸோ அதை வந்து கொண்டு வரணும், அதை வந்து எம்பசைஸ் பண்ணி கொண்டு வந்தோமா வடக்குக்காரங்க தேசிட்டாங்க, இந்த தென்னாட்டில் இருக்கிறவங்க வந்து தோத்துட்டாங்க, அப்படி காட்டணும், அந்த பவரை காட்டணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அஜெண்டாவா? இல்லை உண்மையாகவே ராவணன் வந்து இந்தமாரி தான் அந்த புராண பிரகாரப்படி இறந்தாரா? நிறைய விஷயம் சொல்லலாம். முதல்ல வந்து சைவம் மட்டும் தமிழகத்தில் இல்லை, வைணவமும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இது எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, ஆனால் ரெக்கார்ட் பிரகாரம் தமிழ் சமயம்னு ஒரு இருந்துருச்சுல,
தொல்காப்பியத்திலேருந்து, அதாவது இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வருகைக்கு முன்ன பின்னோக்கி போய் பார்த்தா அந்த டைம்ல பெருமாள் வர்ஷிப் தான் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. பெருமாள் வழிபாடு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சான். அதாவது தமிழ் சமயத்திலே மாயோன் இருக்கு, மாயோன், சேயோன், கொற்றவை, கடலோன், வேந்தன் அப்படிலாம் இருக்கு. அதில் வந்து மாயோன் வந்து விஷ்ணு. அது பெருமாள் வர்ஷிப் வந்து அது என்ன புறநானூறுல ரொம்ப உயராக பேசியிருக்காங்க. பெருமாள் வந்து பரம்பொருளாக சொல்லியிருக்காங்க. இப்போ வைணவம் ரொம்ப சிறந்து விளங்குனது கூட தமிழகத்தில் தான். சோழர் கட்டின மிகப்பெரிய கோயில் ஸ்ரீரங்கம். சோழர்கள் வைணவர்கள் தங்கள் சொல்லிக்குவாங்க. சோழர்கள் வந்து தங்களை வந்து ராமர் வம்சம்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரூஃப் வந்து சிதம்பரம் கோயிலில் இருக்கு. அதாவது அவங்க வம்சாவளியா ஒருத்தவங்களும் அவங்க எல்லாமே தன்னை சூரிய வம்சம் ராமர் வழியா வந்தவங்க வம்சாவளியா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா அவங்களோட குந்தவை காட்சியெல்லாம் வர்றப்ப கிருஷ்ணரோட பாட்டா காமிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது எப்படி எந்த அளவுக்கு அவங்க வந்து வைணவ சம்பந்தப்பட்ட பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவர் செஞ்ச கோயிலே மிகப்பெரிய கோயில் வந்து. அதே சமயத்தில் அவர் மிகப்பெரிய சிவபக்தர். அவர் ரெண்டுத்துக்கும் பேதம் பார்த்தது இல்லை. அதுதான் அவரோட புகழ். ஆனால் என்ன சொல்றேன்னா, தமிழகத்துல சைவம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பெரிய ஒரு புகழ்ல தான் வைணவமும் இருந்துச்சு. அத்தனை ஆழ்வார்கள் இருந்தது இங்க தமிழகத்துல தான். அப்படின்னு பாக்குறப்ப ஏன் நம்ம வந்து தமிழகத்திலே இருக்கிற வைணவத்தை சைவத்தை அழிச்சு தமிழகத்துல இருக்கிற வைணவத்தை கொண்டு அப்ப நார்த்துக்கு என்ன வேலை? ஏன்னா நார்த்ல இல்லாத அளவுக்கு வைணவம் ரொம்ப ஃபேமஸா தமிழ்ல தான், சவுத்துல தான் இருந்துச்சு. சைவமும் அப்படிதான். அப்ப வாட் இஸ் த அஜெண்டா? அது நார்த்ல அந்த மாதிரி ஃபிளரிஷ் பண்ணவே இல்லையே. பாகவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்னாட்டுல தான் பக்தி சம்பிரதாயம் வழங்குனுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பக்தியை மையமாக, அதாவது இந்த வைணவம் சைவம் ரொம்ப வளர்ந்தது தன்னாடு தான். அப்ப இந்த எஜெண்டா சொல்றது முதல்ல தப்பு. வைணவத்தை வந்து தூக்கி பேசினா சைவத்துக்கு வந்து கோவம் வந்துடும், சைவத்தை தூக்கி பேசினா வைணவத்துக்கு கோவம்னு சொல்லிட்டு இந்த எஜெண்டை வந்து டிராவிடர்ஸ்க்கு தான் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்கள சொன்னாலும் நான் கேட்கிறேன், இது வந்து தமிழங்களுக்குள்ளேயே தான் பிரச்சனை வருது. ஆமா, அது அவங்களே அடிச்சுக்கிட்டு. அப்ப நார்த்துக்கு எங்கன்னா வேலை? நார்த்துக்கு சம்மந்தமே இல்லை, சம்மந்தம் இல்லை. அப்ப இவங்க சொல்ற பார்த்தா இது வந்து ஆரியன் டிராவிடியனுக்குள்ள சண்டைன்னு, அதாவது ராமர் ஆரியன், ராவணன் வந்து திராவிடன், அப்படிதான் அவங்க கிரியேட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், அந்த மாதிரி தேவை இல்லையே. ஏற்கனவே இங்க நார்த் இந்தியாவோட தமிழகத்துல தான், தென் தமிழகம் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அது அவங்க சொல்றது நம்ம ப்ரூஃப் வந்து டிபங்க் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், ராமர் வந்து சைவத்துக்கு எதிரானவர்னா ராவணனை வதம் பண்ண கணமே அவர் ஏன் ராமேஸ்வரத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவ பூஜை செஞ்சார்? ஓகே, இப்போ வரைக்கும் ராமர் வழிபடுறவங்க சிவனையும் வழிபட்டாகணும். அது ரெண்டுத்தையும் அது இப்போ கிருஷ்ணர் கூட ரொம்ப பியூரா வைஷ்ணவா இருப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க கிருஷ்ணர். ஆனா ராமர் வழிபடணும் அப்படி இருக்க முடியாது. நீ சிவனை ஏத்துக்கிட்டாகணும், ராமர். ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். சிவனை வழிபடுறவங்க ராமரை கும்பிடுவாங்க, ராமர் வழிபடுறவங்க சிவனை கும்பிடுவாங்க. அதான் ராமர் சிவலிங்கத்தை ஆராதனை பண்ணுவார், சிவன் ராமாயணத்தை கேட்டு 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 சந்தோஷப்படுவாராம். அதாவது நம்ம இதுல இருக்கு, அதாவது புராணத்திலே இருக்கு, சிவன் பார்வதி கிட்ட ராமாயண கதை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாராம். அந்த சொல்றப்ப காகா புஜண்டர் கேட்கிறாரு. அப்ப சிவனுக்கு இவங்கெல்லாம் காமிக்கிறதுனா சிவன் ராமருக்கு எதிராக காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லையே. நம்ம சித்தர் அகஸ்தியர் வந்து ராமருக்கு வந்து எப்படி ராவணனை அழிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. யாரு? சித்தர். நம்ம தமிழகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன். அவர் ராமருக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி வந்து ராவணனை அழிக்கிறது சொல்லிட்டு. அப்ப இவங்க சொல்ற மாதிரி கருத்துக்கு முரண்படம் இருக்கு. நம்ம சித்தர்களும் அப்படிதான். ராமதேவர் தமிழ்நாட்டில் ஒரு சித்தர் இருக்காரு, ராமர்லயே என்லைட்டன் பண்ணவர். போகர் 7000 புக்ல ராமாயணத்தை பத்தி பேசியிருக்காங்க. புறநானூறு அகநானூர்ல பத்தி ராமாயணத்தை பத்தி ரொம்ப பேசியிருக்காங்க. ராமாயணத்தை பேசின மாதிரி ராவணனை பத்தி பேசவே இல்லை. ராவணன் என்ன பேசிருக்காங்க, அவர் அரக்கனா சொல்லியிருக்காங்க. அதாவது சீதையை கடத்தின அரக்கன்னு புறநானூர்ல இருக்கு. சிலப்பதிகாரத்துல ராவணனையும் ராமாயணத்தை தான் பெருசா பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலயும் பார்த்துறப்ப ராமாயணம் தான் இருக்கு. இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கிற எல்லா சிட்டிஸ் முக்காவாசி பேரும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், இதை எதிர்க்கிறவங்க பேரு ராமசாமி, எம்ஜி ராமச்சந்திரமூர்த்தி, இப்ப ப்ரொஃபசர் ராமசாமி. தமிழ்நாட்டுல முக்காவாசி பேரு ராமரால் தானே வருது. இப்போ நான் வந்து ஒரு புராணம் படிச்சிருந்தேன். ஸோ இந்த புராணத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அது எனக்கு அந்த புராணம் எந்த புராணம் ராமாயணத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காரு. சீதை வந்து ராவணனோட ஸோ மகளாக பிறந்தார். அந்த மகளை வந்து இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் உனக்கு அழிவு உண்டுன்னு அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து தென்னாட்டில் இருக்கிற ஒரு கோவிலில் போய் வைக்கிறாரு. அந்த தென்னாட்டுக்கு கோயிலுக்கு குழந்தை பாக்கியம் தேடி வந்த
ஒரு அரசன் வந்து அந்த மகளை வந்து தத்தெடுக்க சொல்கிற குறிப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு ரிஷி, ஒரு மகாரிஷி தான் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் உன் பிள்ளையை வந்து இந்த இடத்துல விட்டுரு, அந்த இடத்துல விட்டும் போது ஒரு ராஜா வருவான், அந்த பிள்ளையை எடுத்து வளர்ப்பான், அந்த பிள்ளை சந்தோஷமா, அந்த பிள்ளை எப்போ உன் ஊருக்கு வருதோ அப்போ உனக்கு அழிவு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு, உன் உயிருக்கு உத்தரவாதம் உண்டு. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு அஜெண்டாவை நடந்திருக்கு. ஸோ 100% சீதை வந்து ராவணனோட மகளாக தான் பிறக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புராணமும் இருக்குது. புராணத்தில் எப்படி எலபரேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து இந்த ராவணனுக்கு வந்து தகவல் வருது, உன் மகன் வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு. அப்போ என் மகன் ஏன் கஷ்டப்படணும், அரச குடும்பத்தில் தான் வாழ்கிறாரு, இல்லை ராமனும் ஒருத்தனை திருமணம் செஞ்சு அவன் வந்து நாடு கடத்தப்பட்டு அவனை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, அவன் கஷ்டப்படுறான், ஓ என் மகன் கஷ்டப்படக்கூடாது, இவ்வளோ பேர் அரச பரம்பரை பிறந்து நான் இன்னொரு அரசனுக்கு தத்து கொடுத்தேன், அதனால் என் மகன் என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ தூக்கிட்டு வந்து சிலோனில் வச்சுருக்காங்க, என் மகன் என் கூட தான் இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த சீதையை வந்து எதையும் செய்யலை, துன்புறுத்தலை, அடிக்கலை, எந்த ஒரு வயலன்ஸும் செய்யலை, டொமெஸ்டிக் வயலன்ஸும் செய்யலை, அந்தமாரி எது விஷயம் ஒரு துண்டு விரல கூட அவன் பகை மேலே படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு போரை நினச்சி தன் மகளுக்கு உண்டான நடந்த ஒரு அநீதியை தான் ஒரு அப்பா வந்து கேட்டிருக்காரு. ஸோ அந்த புராணம் அப்படி தான் வடிவமாக செய்யப்படுது. ஸோ அதில் உங்களோட கருத்து எடுத்துக்கலாமா இல்லை? ஆக்சுவலி நம்ம இருக்கிற அந்த புராணமும் சரி, இதிகாசம், ராமாயணத்தில் இந்த மாதிரி கதை இல்லை. அதாவது வால்மீகி ராமாயணம் சரி, கம்ப ராமாயணம் சரி, துளசி ராமாயணம் சரி, அத்தியாத்மிக ராமாயணம், 4 ராமாயணத்தை எடுத்து பிரித்து பார்த்தா இவங்க சொன்ன அந்த காவியங்கள் இது யார் சில பேர் உருவாக்குறாங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னே வந்து ராவண காவியம்னு ஒன்று ஒரு புக்கில் இருந்தாங்க. அது யாருன்னா இந்த திராவிட கொள்கையில் இருக்கிற ஒரு பர்சன். ஹீ இஸ் சேஞ்சிங் த நெரேட்டிவ். ஓகே, அந்த மாதிரி இவங்களோட கற்பனை இருக்கலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஒரிஜினல் சோர்ஸில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஒரிஜினல் சோர்ஸில் இந்த மாதிரி சொல்லல, வால்மீகியில் சொல்லல, கம்பர்னு சொல்லல. ஈவன் சீத்தோட சுயம்பரத்தில் ராவணன் வந்து வில்ல தூக்குனதா ஒரு இது இருக்கு சீதையோட. அப்பனா சொந்த அப்பையன் வந்து சுயம்பரத்துக்கு வரணும், புரியுதா? அதாவது ராவணன் வந்து சுயம்பரம் சீதாவோட கல்யாணம் பண்றதப்ப அப்போ யாரெல்லாம் அந்த தனுஷை தூக்குறாங்களோ, சிவதனுஷை தூக்குறாங்களோ அவங்க தான் சீதா வந்து கல்யாணம் பண்றப்ப. சீதா ரொம்ப அழகானவங்க. அப்ப ராவணனும் வராரு, ராவணன் வர்றப்ப அவரால் வந்து தூக்க முடியாமல் அவமானப்பட்டு போறாரு. அப்போ முதல்ல ராவணன் ஏன் இங்கே வரணும்? அப்போ நீங்கள் கதையில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ராவணன் அபகரித்து போனது, அவர் சித்திரவதை பண்ணது எல்லாமே இது ஒரு கதை மட்டும் நம்ம நம்ப மாட்டோம். ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு இடத்துல நிஜமாக இப்போ வரைக்கும் பீப்புள் கல்ச்சராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹிமாலயா போனால் கூட துரோணகிரியில் அங்கே பீப்புள் ஊர் மக்கள் கோவத்தில் இருக்க ஹனுமார் மேலே. ஏன்னா இங்கே ஒரு மலையை பேத்துட்டு அங்கே போனாரு, இங்கே ஒரு எக்கோ சிஸ்டம் சிஸ்டம் பண்ணிட்டாருன்னு அங்கே இப்போ இருக்கும் அந்த மக்கள் ஹனுமான் மேலே கோவப்படுறாங்கன்னா எப்படி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய தாக்கம் உருவாக்க முடியும்? அப்போனா இப்போ இருக்கிற அந்த ஜோகிராஃபியில் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். இப்போ வந்து லார்ட் ஆஃப் த ரிங் எப்பிக் விளக்கான உருவாக்குற எப்பிக்கில் வந்து அவங்க சொன்ன அந்த சட்டையில் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அவங்க சொன்ன மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்தியாவில் அந்த கதையே இல்லை. அந்த புராணத்துல சொன்ன அந்த அங்கிருந்து அந்த அயோத்தியிலேருந்து இங்க ஸ்ரீலங்கா தமிழகத்துல ஒரு இடத்துல அந்த பதிவு தடம் இருக்கு. அந்த பாடம் கூட சொல்றேன், அந்த பாடம் ஒரு தடம் வந்து எந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னா வம்சமா அது அவங்க கலாச்சாரத்துல ஊறிடுச்சு, ஸ்டில் பிலாங்கிங்காக தான் இருக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வால்மீகி ராமாயணம் எவ்வளவுக்கு அது ஒரு ஒத்தன்டிக்காக இருக்கும். வால்மீகி ராமாயணத்தை கொஸ்டினே பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஆளை இப்போ சில பேர் சொல்கிறாங்க, அதாவது வரலாறுல யார் வரலாறு எழுந்துவாங்கன்னா வெற்றி பெற்றவங்க தான் வரலாறு திருத்தி எழுந்துவாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் ராமர் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலாக சில கட்டத்தில் அப்படி வெளிப்பட காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த சீதா அக்னி குளிக்குது, சீதா காட்டுக்கு போக சொன்னதுலாம் அவர் வந்து ராமர் ஹீரோவாக காமிச்சோன்னா ஏன் இதெல்லாம் காமிச்சிருக்கணும்? அதெல்லாம் மறைச்சிருக்கலாம். அப்படின்னா இப்போ நம்மளே பார்க்கணும், ஏன் இவெல்லாம் மறைக்காம விட்டுட்டாரு? அப்படின்னா அந்த அளவுக்கு வால்மீகி ஆசிடிஸ் காமிக்குது. அது பார்த்தா இத்திஹாசா நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ ராமாயண ப்ரூஃப் என்னன்னா இவ்வளோ நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்கியாலஜிக்கல் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ராமர் பாலம் இருக்குது. அவர் சொன்ன ராமாயணத்தை புக்கு படிக்கிறப்ப அதை எடுத்து நீங்கள் அயோத்தியிலேருந்து கீழே இறங்கி பாருங்க, அந்த இடத்துல அந்த விஷயம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ராமாயணத்தை சொன்ன ஒரு விஷயம் இப்போ போய் உலகத்தில் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல இருக்குது. இது தனியாக ஒரு நான் வீடியோ பற்றி பேசலாம். அது ரொம்ப பிரமிக்கிற எவிடன்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்குது. யாருன்னு பார்த்தா விஷ்ணுவோட பக்தர், வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணுவோட பக்தர் ராவணன் ஜெயா விஜயான்னு சொல்லிட்டு 2 பேர். அவங்க செஞ்ச ஒரு சாபத்தினால இவர் பூமிக்கு வராரு. ஜென்மத்தில் ஹிரண்ய கசிபுவா வராரு, 2ஆம் ஜென்மத்தில் கம்சனா வராரு, 3ஆம் ஜென்மத்தில் ராவணனா வர, ராவணன் கும்பகர்ணனா வர, 2 பேரா வருவாங்க. வந்து என்ன ஒரு கட்டலாம், நீ வரணும், நான் வந்து பூமிக்கு வரப்ப என்னோட பிரபாவம் வெளிப்படுத்தணும்னா எனக்கு நீ என்னோட மிஷனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்.
அப்போ நீ என்னை எதிர்த்து இருக்கிறப்ப நான் உனக்கு ஈஸியாக உனக்கு நான் வந்து மோட்சத்தை கொடுத்துருவேன். அதனால பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அப்போ ராவணன் என்ன பிரதிபலிக்குதுன்னா, ராவணன் குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கடைசியில் முடிஞ்சிடும். என்னதான் பெரிய ஒரு அறிவு ஞானம் இருந்தாலும் உனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு காமம் நீ சரியாக செக் பண்ணலன்னா உன்னை அழிச்சிரும் சொல்கிறோட மோரல் தான் ராமாயணம். அப்போ ராவணன் யோசிப்பார், நான் வந்த காரணம் வேற, என்னை வச்சு ஏன் பாலிட்டிக் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த உலகத்தை தர்மத்தை போதிக்க வந்திருக்கேன், நான் கெட்டனா இருந்து தர்மத்தை என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிடாதீங்க சொன்னதுக்கு தான் ராமாயணத்தோட உட்பொருள். எரிஞ்சச்சீன், எரிஞ்ச கசிப்பு, கம்சன், ராவணன் இந்த மாதிரி பேர்லாம் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி யாருமே பேர் பிள்ளைங்க வைக்க மாட்டாங்க. கம்சன்லாம் வந்து நல்ல ஸ்டாரிஸ்ன்னு சொல்லலாம், நல்ல லைஃப்பில் இருக்கிற ஒரு ரோல் பிளே. ஒருத்தவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம லைஃப்லையும் இருப்பாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி வெளிப்படலாம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு சோதனை வரும். ஸோ அரசனுக்கே சோதனை வரும்போது சாதாரண ஒரு குடிமகனுக்கு ஏன் வரக்கூடாது, வந்துச்சுன்னா நீ எப்படி ஓவர் கம் பண்ணுறது தான் அந்த புராணம். ஸோ சில இதிகாசம் சில புராணங்களை வந்து அதை நீங்கள் சீக்கிரஸாக இருந்தீங்கன்னா அதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிங்க. அதுவே நீங்கள் வந்து கான்ட்ராடிக்டாக நீங்கள் ஒரு நாத்திகனாக நின்று கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆன்சர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்க போகிறது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச நீங்கள் இவ்வளோ ஞானத்தோடு இருக்கீங்க. நீங்கள் சிவபுராணத்துலேருந்து சரி வைணவம் எதை வேணாலும் உங்களால் பேச முடியுது. ஏன்னா நீங்கள் 14 வயசுலேருந்து ஊறி போன ஒரு விஷயம் தான். இப்போது உங்கள் வயசுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கிறதுல சாத்தியம் யாருமே இருக்காது. ஆனால் நீங்கள் ஏன் ஒரு கான்ஃப்ளிக்ட்னு வரும்போது ஜாம்ரிவீனோட இஷ்யூவில் வந்து உங்களோட எந்த ஒரு கருத்தும் வந்து டிபேட்டு கூப்பிடும் போது நீங்கள் வரல, உங்களோட கருத்துக்களை சொன்னால் நீங்கள் சொல்லலை, ஏன் பின்தங்கி இருக்கீங்க? இஸ் இட் நீங்கள் வந்து பிளேஸ் சேஃப் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை போனால் எனக்கு பிரச்சனை வரும், எனக்கு போலீஸ்காரன் பிடிச்சிருவாங்க, அந்தமாரி ஒரு கருத்துனால பயத்தில் இருக்கீங்களா இல்லை இப்படி? ஆக்சுவலி உண்மையை சொல்லி இப்போ பார்த்தா முதல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியல. அதாவது ஜம்ரி வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையான விஷயம் எனக்கு தெரியல. எனக்கு என்ன ஒரு இதுனா, தமிழவங்களை ஹிந்துவா மாத்துறதுக்கே பெரிய பாடா இருக்கு. இதுல நான் ஏன் மத்த இதுல பத்தி நான் மூக்கு நுழைச்சிட்டு இருக்கணும்? இப்போ நம்மளோட ப்ராப்ளம் புரியுதா? நம்மளோட பிரச்சனை பெரிய பாடா இருக்கு. இந்துவா மாத்துறதுக்கே பெரிய பிரச்சனை, ஹிந்துவா கன்வெர்ட் பண்றதே பெரிய பாடா இருக்கு. நான் ஏன் போய் மத்த இடத்துல போய் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அது வந்து தி ஆல்ரெடி லெஃப்ட் அவர் ரிலிஜன். ஸோ நோ நீட், அன்னெசரி நான் நினைச்சேன். எனக்கு அது என்ன நினைச்சேன் எனக்கு தெரியாது. அப்புறம் போக தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, இவன் வந்து இந்த பர்சன் வந்து நம்மளோட புராணத்தில் இருக்கிற விஷயத்த தப்பாக சொல்கிறப்ப தான் நான் புரிஞ்சிச்சு, ஓஹோ இது வந்து பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் நான் என்ன செஞ்சேன், என்னோட ரிசர்ச்லாம் பண்ணி நான் வந்து டிபேட்டுக்கு போகிறப்ப அப்புறம் யோசிக்க நிறைய பேர்கிட்ட கலந்து முடிவு பண்ணுறப்ப அப்போ தான் எனக்கு இது பண்ணுறது என்ன வருதுன்னா, நம்மளோட இந்து தர்மம் இருக்குல்ல, நம்மளோட சனாதன தர்மம் வந்து அவங்க இருக்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம பேச முடியாது. இப்போ எப்படி இருக்குன்னா, நான் பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் லேப்பில் செய்கிறதுக்கு சமம். ஓகே, பயாலஜி லேப்பில் தான் செய்யணும். ஃபிசிக்ஸ் ரெண்டுத்துமே டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மேட். நான் எப்படி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மதம்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே ஆப்ரஹாமிக் ரிலிஜனை வச்சு அவங்களோட பாணியிலேயே நம்ம எப்படி நம்மளோட சனாதன தர்மத்தை பேச முடியும்? இப்போ மற்ற தர்மம் வந்து மற்ற மதம் வந்து அவங்களுக்கு ஒரு புக்கு 2 புக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது சில விஷயம் அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கோம் அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கு. இப்போ நம்மளோட சிஸ்டம் டோட்டலி வேறு. நம்ம சிஸ்டம் வந்து ஆயிரக்கணக்கில் புக் இருக்குது, இருந்தாலும் நம்மள சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது அவதாரங்கள் வருவாங்க, குருமார்கள் வருவாங்க, இது இருக்கிற புனரமைச்சிட்டே இருப்பாங்க. புனரமைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஒரு விஷயமும் குரு பரம்பரையிலேருந்து வந்தால் தான் புரியும். நம்மளாவே டைரெக்டாக கை தொட்டால் ஷார்ட்டை தான் அடிக்கும். அதாவது இப்போ நான் இந்து மதம் படிக்க போகிறேன், டைரெக்டாக நான் வேதத்தில் போட்டேன்னா எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் நம்மளுக்குன்னு குருமார்கள் இருக்காங்களா, குரு பரம்பரை ரொம்ப இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம ஃபாலோ பண்ணி புரிகிறப்ப ஓகே எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் நம்ம போகலாம் ஒழிய எடுத்த கணமே நம்மளுக்கு அந்த சிஸ்டம் இல்லை. ஸோ இந்த சிஸ்டம்த்தையே புரியாது. அப்போ இது நம்ம சிஸ்டம் வேலை செய்கிற ஒரு டெம்ப்ளேட் வேறு, அவங்க சிஸ்டம் டெம்ப்ளேட் வேறு. இது கம்பேரிசனே இல்லை. ஏணி வச்சாலே எட்டாத மாதிரி ஒரு கம்பேரிசன். எப்படி நான் வந்து அந்த இடத்துல போய் அவங்களோட டெம்ப்ளேட் பிறகு நான் பேச முடியும்? இப்போ நம்மளுக்கு வந்து தர்க்க சாஸ்திரம் இருக்கும், பிரதிவாதம், சித்தாந்தம்லாம் ஒரு விஷயம் இருக்குது. நான் இதை பற்றி அவங்கள்ட்ட பேச முடியுமா? நான் ஒரு கருத்து கூட என்னால் ஃபேராக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. நான் அங்கே போகிற அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இஸ் நாட் ஈவன் ஃபேர் பிளாட்ஃபார்ம். நான் ஃப்ரீடமாக பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினாலே எனக்கு வந்து
மலேசியால லீகலாக ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. ம். ஸோ ஒரு ஃபேராக ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்காம எப்படி நான் வந்து இந்த விஷயத்தில் பேசினாலும் நான் என்னதான் பேசினாலும் இவங்களுக்கு எப்படி இவங்களோட ஃபார்மேட் வேற, நம்ம ஃபேமிலி புரிய போகிறது இல்லை. இவங்க வந்து புக்கு அப்படியே நம்புறவங்க, நம்ம வந்து புக்கு தாண்டி அங்கே நிறைய விஷயத்த நம்ம உள்வாங்கி இருக்கிறவங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வேறுபாடு நிறையா இருக்கும்.